சித்தர்கள் பற்றி வந்து தேட ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. அப்போது ஒரு விஷயம் மட்டும் அதில் கரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட இந்திய நாடு வந்து இன்னும் வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய நாடாக தான் இருக்குது. சித்தர்கள் சொல்லிய கருத்துகள் வந்து நம்ம மக்கள் மத்தியில் எப்போவோ தெரிஞ்சிருந்தா நம்ம எப்போவோ வளர்ந்த ஒரு நாடாக ஆகிருப்போங்கிற விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஞானத்தில் இருந்து, யோகத்திலேருந்து, யோக கலையில் ஆரம்பித்து மருத்துவம் சொல்லப்போனால் மருத்துவத்திலேருந்து இதெல்லாம் எப்போவோ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வளர்ந்த நாடாக ஆகியிருக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சித்தர் இலக்கிய மையம்ங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ண ஒன்று. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக ஐயாவுக்கு முதல்ல நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பளித்த சித்தர் இலக்கிய மையத்துக்கு நன்றி. இங்கே நிறைய சான்றோர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்கு கம்பேர் பண்ணால் ரொம்ப வந்து கம்மி, இன்னும் வளர வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் வந்து மன்னிச்சிருங்க. இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ் அப்படின்னா வந்து தமிழ் ரகரம், தமிழ் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோட தாய்மொழி வந்து வேறையாக இருந்தாலுமே தமிழ் ஒரு நாளும் வந்து என்னை ஒதுக்கியது கிடையாது. நான் தமிழை ஒதுக்கியது கிடையாது. சிறு வயதிலேருந்தே தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்குற மார்க் விட தமிழில் ரொம்ப ஜாஸ்தியாக வாங்குவேன். ஸோ தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி ஒரு வாய்ப்பை தமிழ் அன்னை, தமிழ் எனக்கு அளிச்சிருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. முதல் நன்றி மாதா பிதாக்கு, அம்மா அப்பாவுக்கு. நிறைய சண்டை போடுவோம், நிறைய பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அவங்க இல்லைன்னா நான் இல்லை. சின்ன வயசுலேருந்து வந்த அம்மா ஒரு விஷயமும் சொல்லி கொடுத்து நிறைய போட்டிகளில் பங்கு பெற வச்சு அன்னைக்கு அவங்க ஆரம்பித்து விட்டது தான் இன்னைக்கு இங்கே வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். இரண்டாவதாக என்னோடய குருக்கள், அவங்கள வந்து மறக்கவே முடியாது. ஐயா சொன்ன மாதிரி வந்து 9ஆம் வகுப்பில் முதல்ல வந்து ஸ்டேஜ் ஏறி திருவள்ளுவர் பற்றி வந்து பேசினது. உன்னால் முடியும், நீ பேசு, நீ ரொம்ப நல்லா பேசுகிற, உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது, நீ பேசு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பித்தது. இன்றைக்கி வர என்னோடய வாழ்க்கையில் வந்த அத்தனை குருக்களுக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இந்த நேரத்தில் சித்தர் இலக்கிய மையமில் வந்து பரிசு வாங்கின அப்புறம் கூட வந்து என்னோடய பள்ளி ஆசிரியர்கிட்ட நான் வந்து சொன்னேன், இன்னும் நீ நல்லா வளருவமான ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி அவங்களுக்காக. தெய்வம், இறைவன் இல்லைனா நம்ம இல்லை. இந்த இடத்துல வந்து சித்தர் இலக்கிய மையம் இது வந்து அமைஞ்சிருக்கிறது கோவிலுக்குள்ளே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்த உடனே, பார்த்த உடனே. ஸோ அதுக்காக ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் ஞானிகள், யோகிகள், அவங்களோட கருத்துக்கள் ஒரு கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சித்தர்கள் பற்றி இன்றைக்கி பேசியிருக்கேன். கடுவெளி சித்தர் அவர்கள் பற்றி வந்து அவரை பற்றியும் அவர் பாடல்களோட கருத்துக்கள் பற்றியும் வந்து பேச வந்திருக்கேன். ஸோ என் மூலமாக கடுவெளி சித்தர் உங்ககிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வந்து சித்தர்கள் கிபி 10ஆம் நூற்றாண்டை ஒட்டி மிகுதியாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. சித்த மருத்துவத்தின் முன்னோடி. இப்போது வந்து பார்த்திங்க அலோபதிக் மெடிசின்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே வந்து சித்த மருத்துவம் அதுக்கு இணையாக வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட சித்த மருத்துவத்தோட முன்னோடியாக வந்து சித்தர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லதாக வந்து நான் பார்க்குறேன். அடுத்ததாக வந்து தங்களோட வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் அவங்க அனுபவிச்சிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க நினச்சி அழகான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. சித்தர்களோட பாடல்கள் எளிமையாக இருந்தாலுமே அதில் ஆழ்ந்த உட்கருத்துகள் ஒவ்வொரு பாடல்லையும் இல்லாமல் போனது கிடையாது. அதை நம்ம ஆழ்ந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சித்தர்கள் பாடல்கள் இயற்றாத ஒரு பகுதியே இல்லைன்னு சொல்லலாம். மந்திரமாக இருக்கட்டும், யோகமாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இப்படி எதில் எடுத்தாலும் ஒரு பாடலாவது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுதான். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சித்தர்கள் நம்மளுக்கு தெரியும். முன்னோடியான சித்தர்கள் அகத்தியரில் ஆரம்பித்து, திருமூலரில் ஆரம்பித்து, கடுவெளி சித்தர், அழுகணி சித்தர், இடைக்காடர், இப்படி நிறைய சித்தர்கள் நமக்கு தெரியும்.